நான் சின்ன வயசில் அதாவது 2008 வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா 600 சம்பளம். ஃபஸ்ட்டு பேப்பர் போட போவேன். குறைஞ்சது 120 வீட்டுக்கு போயிட்டு காலைல 5 மணிக்கு எழுந்துட்டு போயிட்டு பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு எனக்கு ஸ்கூல் கண்டினியூ பண்ணேன். அப்பா வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அப்பப்போ வந்து மழைனா வண்டி ஓட்ட முடியாது. அதனால் ஒரு நாள் வருவாய் கட் ஆகிடும். ரெண்டாவது வாடகை கொடுக்கறதுக்கும் கஷ்டப்படுவாங்க. அப்புறம் அம்மா வந்து நிறைய குழுவில் சேர்ந்துருந்தாங்க. மகளிர் குழுவில் கடன் வாங்குறது 5000 ரூபாய் இல்லை 10,000 ரூபாய் சிறு கடனுக்கு இது மாதிரி வாங்குவோம். தவணை திருப்பி கட்டணும். அந்த தவணை வந்து இப்போ இது மாதிரி வண்டி ஓடாதால அவங்களால கட்ட சிரமப்படுவாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன வேலைக்கு போன்னு 2 பேருமே சொன்னதில்லை. ஆனால் இதை நான் வந்து என்னுடைய காதில் கேட்டுகிட்டே இருக்கிறதால என்னை ஆட்டோமேட்டிக்காக வச்சிச்சு. இப்போ நான் வந்து மருத்துவ பிரதிநிதியாக ஒர்க் பண்ணுறேன் சார். 8 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார். என்னுடைய அப்பா இறந்து 8 வருஷம் ஆகுது. அதுலேருந்தே நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதை தவிர்த்து எனக்கு அந்த ஏர்னிங்ஸ் வந்து பத்தலைன்றதால எல்ஐசியில் ஏஜென்ட்டாகவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டாவது ரியல் எஸ்டேட்ஸ்லேயே ஒரு சில கம்பெனிஸில் என்ரோல் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு என்னோடய கிளைண்ட்ஸ்க்கு கூப்பிட்டு போயிட்டு சைட் விசிட்டில் அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ளாட்ஸ்லாம் புக் பண்ணி கொடுப்போம். இது பேசிஸில் எனக்கு கமிஷன்ஸும் கிடைக்கும். எனக்கு மாதம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக ஒரு 50,000 to 60,000 எனக்கு கிடைக்குது சார். எனக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா வண்டி வந்து தொடர்ச்சியாக ஓட்ட முடியாது. அதாவது ஒரு இடத்துல போய் இறங்கும்போது திருப்பி மீட் பண்ணோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா காலைல நான் ஒரு 10 மணிக்கு எடுத்தேன்னா நைட்டு 11 வரைக்கும் வண்டி ஓட்டிகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுவீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நம்ம 50 70 கிலோமீட்டர் ஓட்டும் சார். என்னுடைய ஃபேமிலி வந்து முழுமையாக என்னுடைய ஏர்னிங்ஸில் டிபெண்ட் ஆகிட்டாங்க அப்பா இறந்ததால். ரெண்டாவது அம்மா வந்து அப்பா இருக்க சொல்லி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க. வெளி உலகமே மெயினாக தெரியாது. அப்புறம் எனக்கு வந்து ஒரு தம்பி இருக்கார். அவர் என்னோட வயசில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. அவர் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. ஸோ அவங்களையும் மேனேஜ் பண்ணதுக்காக ஃபீஸ் கட்டுறது எல்லாமே அவரையோ ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸு. அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 2 ஐலே கேட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான மருத்துவ செலவுகள், அதுக்குமேட்டு அவங்களுக்கு ரொம்ப நாளாக கால் வலி அண்ட் முதுகு வலி இருக்குது. அதுக்கான மருத்துவ செலவுகளும் நானே தான் பார்த்துட்ருக்கேன். நான் ரொம்ப பெருமையாக தான் இருக்குது சார். இப்போ எல்லாருமே பேசாதவங்க கூட இப்போ வந்து பேசுகிறாங்க எங்ககிட்ட. பையன் நல்லா இருக்காங்க. ஆமாம். இப்போ எங்கள் வீட்டுக்கார் இறந்தவுடனே யாரும் என்னான்னு சட்டை பண்ணிக்கல, நீ இருக்கிறியா இல்லையானு கேட்டது கிடையாது. இப்போ அவங்க கொஞ்சம் தலையெடுக்கவே நம்ம கையில் 10 காசு இருக்கவே எல்லாம் பேசுகிறாங்க, எல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. உட்காந்து 3 பேர் பேசிகிட்டு இருந்தோம், நானும் அம்மா தம்பி. அப்பா எதுவுமே அனுபவிக்காமல் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ரிப்பீட்டடாக. அப்பா ஒரு நாள் என்ன யோசனை வந்ததுன்னா, சரிம்மா அப்பா எதுவுமே அனுபவிக்காமல் இறந்துட்டாங்க, உங்களுக்கு என்ன ஆசை இருக்குது அப்படின்னு நான் கேட்டதுக்கு ஒரு நாள் விமானத்தில் போகணுன்னு சொன்னாங்க. ஃப்ளைட்டில் போகணும் சார். ஒரு நாள் அவங்கள ஷீரடி டூர் புக் பண்ணி 2 ட்ரிப் அப் அண்ட் டவுன் டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போயிட்டு வந்தேன் நான். ரெண்டாவது என்ன ஆசைன்னு இப்போ திருப்பி கேட்டுட்ருக்கேன். அவங்க சொந்தமாக மனம் வாங்கி வீடு கட்டணுன்றாங்க. நான் என்னுடைய ஏம் என்னென்னா அட்லீஸ்ட் நான் சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டாச்சும் வாங்கி அம்மாவை கூட்டிகிட்டு போகணுன்ட்ருக்கேன்.